أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 73 என்ற இந்த பதிவில் அஸீம் மகத்தானவன் மெக்னிஃபிஷியன்ட் என்ற வார்த்தையின் உதாரணம் பார்க்கலாம். சென்ற பதிவில் அலீம் ஐன் லாம் மீம் அலீம் ஐன் லாம் ஏ மீம் அலீம் அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன் என்று பார்த்தோம். இந்த பதிவில் லாமுக்கு பதிலாக லோய் வந்துள்ளது. அஸீம் ஐன் லோய் ஏ மீம் அஸீம் மகத்தானவன் மெக்னிஃபிஷியன்ட். முதலில் ஒரு துவா, நாம் அடிக்கடி ஓத வேண்டிய துவா, மிக முக்கியமான துவாக்களில் ஒன்று. சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அஸீம். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். வபி ஹம்திஹி மேலும் அவனது புகழை கொண்டு, மேலும் ஹம்த் புகழ், பி ஹம்த் புகழை கொண்டு, ஹி அவனது அவனது புகழை கொண்டு. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அஸீம் மகிமை மிக்கவன். சுபஹான் அல்லாஹில் அஸீம், அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன், மகிமை மிக்கவன். சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் மேலும் அவனது புகழை கொண்டு. சுபஹான் அல்லாஹில் அஸீம், மகிமை மிக்கவனான அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அடுத்து ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய வசனத்தின் ஒரு பகுதி, 2வது அத்தியாயம் 255வது வசனம். வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ல் வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலிய்யுல் அஸீம். வசிய விசாலமாக இருக்கிறது, வசிய விசாலமாக இருக்கிறது, வாசி உன் விசாலமானவன், வசிய விசாலமாக இருக்கிறது. குர்சியுஹு குர்சி அரியாசனம், சேர், உருதுவிலும் குர்சி என்று கூறுவோம், அரியாசனம் சேர். குர்சியு ஹு அவனது அரியாசனம், குர்சியு ஹு அவனது அரியாசனம். வசிய குர்சியுஹு அவனுடைய அரியாசனம் மிகவும் விசாலமாக இருக்கிறது. சமாவாத்தி வல் அர்ல், சமாவாத் வானங்கள், வானம், சமாவாத் வானங்கள், சமாவாத்தி வல் அர்ல் வானங்கள் மற்றும் பூமி, வானங்கள் மேலும் பூமி. வசிய குர்சியுஹு சமாவாத்தி வல் அர்ல் அவனுடைய அரியாசனம் குர்சியு வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. விசாலமாக இருக்கிறது, அதாவது பறந்து இருக்கின்றது, வானங்களையும் பூமியையும் பறந்து இருக்கின்றது. வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ல் அவனுடைய அரியாசனம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. வலா யஊதுஹு அவனுக்கு சிரமம் அளிக்காது. வலா யஊதுஹு அவனுக்கு சிரமம் அளிக்காது. ஹிஃப்லுஹுமா அவ்விரண்டையும் பாதுகாப்பது. ஹுவ ஹுமா ஹும் ஹுவ அவன், ஹுமா அவர்கள் இருவர். இந்த இடத்தில் வானம் மற்றும் பூமியாக இரண்டு கூறப்பட்டுள்ளதால் அவை இரண்டையும் பாதுகாப்பது. ஹிஃப்லுஹுமா அவ்விரண்டையும் பாதுகாப்பது. ஹிஃப்ல் ஹஃபில யஹ்ஃபிலு ஹாஃபிஸ், ஹாஃபிஸ் என்றால் குர்ஆனை மனதில் பாதுகாப்பவர்களுக்கு ஹாஃபில் என்று கூறுகிறோம். ஹிஃப்ஸ் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்துள்ளார்கள் என்றால் மனனம் செய்துள்ளார்கள், அதாவது தங்களது இதயத்தில் பாதுகாக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஹிஃப்லுஹுமா அவ்விரண்டையும் பாதுகாப்பது. வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் அளிக்காது. வஹுவ மேலும் அவன் அலியுல் அஸீம் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். அலியுல் அஸீம் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ல் அவனுடைய அரியாசனம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அலீம் அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். 9வது அத்தியாயம் 129வது வசனம். ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாவே போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாவே போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாவே போதுமானவன். லா இலாஹ கடவுள் இல்லை, இல்லாஹுவ அவனை தவிர, இல்லா தவிர, ஹூ அல்லஹுவ அவனை தவிர, அலைஹி தவக்கல்து அவனையே நான் சார்ந்துள்ளேன். அலைஹி அவன் பக்கமே, அவனை மட்டுமே, அவனிடமே, அவனையே. தவக்கல்து நான் சார்ந்துள்ளேன், தவக்கல்து நான் சார்ந்துள்ளேன். அலைஹி தவக்கல்து அவனையே நான் சார்ந்துள்ளேன்.
வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். வஹுவ மேலும் அவனே, ரப் அதிபதி, அர்ஷ் அரியாசனம், அதீம் மகத்தான, அர்ஷில் அலீம் மகத்தான அரியாசனத்தின் அதிபதி, ரப்புல் அர்ஷில் அலீம் மகத்தான அரியாசனத்தின் அதிபதி. ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாவே போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, அலைஹி தவக்கல் தூ அவனையே நான் சார்ந்துள்ளேன், வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் மேலும் அவனே மகத்தான அரியாசனத்தின் அதிபதி. 27வது அத்தியாயம் 26வது வசனம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம். அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அவனை தவிர வணக்கத்திற்கு நாயன் வேறு இல்லை, ரப் அதிபதி, அர்ஷில் அசீம் மகத்தான அர்ஷ், ரப் அர்ஷில் அசீம் மகத்தான அர்ஷுடைய. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு இல்லை, ரப்புல் அர்ஷில் அலீம் அவன் மகத்தான அர்ஷுக்குரிய இறைவன். அடுத்த 56வது அத்தியாயம் 74வது வசனம். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம். ஃபஸப்பிஹ் ஆகவே தஸ்பீஹ் செய்வீராக, பி இஸ்ம பெயரை கொண்டு, இஸ்ம பெயர், பி இஸ்ம பெயரை கொண்டு, ரப்பிக உம்முடைய இறைவன், ரப் இறைவன் இரட்சகன், ரப்பிக்க உம்முடைய இரட்சகன் உன்னுடைய அதிபதி, அஸீம் மகத்தான, அஸீம் மகத்தான, அஸீம் மகத்தான. ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அலீம் ஆகவே மகத்தான உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக.